அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஜோதிட வரிசையில் ஒரு ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பலனை தீர்மானிப்பது பாவகமா அல்லது நட்சத்திர சாரமா இல்ல சுபத்துவமா என்ற தலைப்பில் ஒரு ஆய்வினை காண்போம். இப்பொழுது ஜோதிடர்கள் மத்தியிலே ஒரு ஒரு புதுவிதமான ஒரு கேள்வியிலே எழத் தொடங்கியுள்ளது. இப்பொழுதுதான் ஜோதிடத்தில் உள்ள தேடுதல்களில் வாசகர்களுக்கு எது உண்மை எது பொய் என்ற விவாதங்கள் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர்கள். சரி, இப்பொழுது ஜோதிடம் என்பது அனைவருக்குமே தெரியும். அனைத்து ஜோதிட நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும். ஜோதிடம் என்பது நட்சத்திரத்தினுடைய அடிப்படை தான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை கூறுகள். இந்த நட்சத்திர கூட்டங்கள் அடிப்படையில் தான் நம்ம ராசி மண்டலத்தையும் லக்னத்தையும் நம்ம பிரித்து வேரியேஷன் பண்ணி ஒரு நாளில் லக்னத்தை 12 லக்னமாக தீர்மானித்து ஒவ்வொரு மனிதனுடைய தனித்துவமான சிந்தனைகளை நாம் கூற முயல்கின்றோம். பொதுவாக இதற்கு முன்பாக மனிதன் ஜோதிடத்தை அறிவதற்கு முன்பாக இந்த பருவ காலங்களை தீர்மானிப்பதற்கு தான் முதலில் விண்மீன்களையும் அஸ்ட்ரானமிக்கல் டேட்டாவையும் பயன்படுத்தினான். அதன் அடிப்படையில் தான் தனி மனிதனுக்கு பலன்களை உரைக்க வேண்டும் என்ற முறையிலுக்கு மனிதனுடைய தேடுதலினுடைய முயற்சியின் விளைவாகத்தான் நமக்கு கிடைத்ததுதான் ஜோதிடம். அஸ்ட்ரானமியில் எனக்கூடிய வானியல் தத்துவம் முதலில் பருவ காலங்களை நம்மளுக்கு தீர்மானிப்பது. எப்பொழுது ஒரு ஆண்டினுடைய தொடக்கம், நடுப்பகுதி, முடிவு, இதனுடைய பூமியுடைய ரெவல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வாழ்க்கையில் முறைகளை கண்டுபிடிப்பதற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வானவியல் சாஸ்திரங்கள் பயன்படுத்தப்படுது. அது எதை அடிப்படையாக கொண்டு நம்மளுக்கு பயன்படுத்தப்பட்டது? அந்த விண்மீன் கூட்டங்களினுடைய அடிப்படையாக கொண்டுதான் நமக்கு ஜோதிடம் மற்றும் அஸ்ட்ரானமிக்கல் டேட்டா இவற்றையுமே நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த நட்சத்திர கூட்டங்களுடைய தொகுப்பு தான் மேசராசி. இந்த நட்சத்திரங்களுடைய கூட்டத்தின் தொகுப்பு தான் ரிஷபம். இதுவரை உள்ளதுதான் மிதுனம் என்று நட்சத்திர கூட்டங்களின் அடிப்படையில் தான் ராசிகளே தீர்மானிக்கப்பட்டது. அதனால் நட்சத்திரங்கள் இல்லாமல் ராசிகள் இல்லை. கிரகங்கள் என்பது நம்ம கண்ணுக்கு நம்மோட இந்திய ஜோதிடத்தில் வேதிக் அஸ்ட்ராலஜியில் மொத்தம் 7 கிரகங்கள் மற்றும் 2 சாயா கிரகங்கள் என்று நம்ம நிழல் கிரகங்களாக பாவித்து இதுக்கு விம்சோத்ரி தசை என்ற 120 ஆண்டு கால கணக்குகளை கொடுத்து நம்ம ஜோதிடத்தில் பறக்க விட்டு அதனுடைய பலன்களை ஆள முற்பது மனிதனுடைய அறிவுத்தனத்தையும் அவனுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய ஜோதிடத்தின் மேல் உள்ள நம்பிக்கையின் தீர்மானத்தை நம்ம கூறுவது தான் இயல்பு. அதனால் ஜோதிடம் என்பது நாம் முன்னொரு குறிப்பிட போல ஜோதிடம் என்பது கிரக சேர்க்கை மற்றும் லக்ன பலன், ராசி பலன் என்று நாம் பல்வேறு விதமான பலன்களை நம்ம கூறுகின்றோம். இதற்கு அனைத்துக்குமே அடிப்படையாக உள்ள கட்டமைப்பு தான் இந்த நட்சத்திர கூட்டங்களுடைய தொடர்பு. அப்ப நட்சத்திரம் இல்லாமல் ஒரு ஜோதிடத்தையும் நம்ம கையாள்வது அடிப்படை கூறு. சரி, இதில் பலன் கூறுவது தான் நம்ம சற்று சிரமமான விஷயமாக நம்ம கூறுகின்றோம். ஆரம்ப காலத்தில் ஜோதிடத்தில் நாம் நாடி முறையை பயன்படுத்தி நம்ம ஜோதிடம் சொல்ல முனைகிறோம். உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், ஒரு நாடி முறையை பயன்படுத்தும் பொழுது இப்போ சனி என்ற கிரகம் ஒரு வீட்டில் இருக்கின்றால் அதனுடைய பெயர்வு காலம் 2.5 ஆண்டு காலங்கள் உங்களுக்கு தோராயமாக தெரியும். ராகுவானது 1.5 ஆண்டு காலங்கள் தெரியும். குருவானது 1 ஆண்டு காலம் என்று நீண்ட கால நம்ம முக்கியமான கிரகங்கள் அனைவருடைய கிரக நகர்வுகளுமே இவ்வாறு இருக்கும். அதனால் இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது தனி மனித வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்படும், அனைவருக்கும் ஒரே விதமான பலன்களை நம்ம கூறி இதெல்லாம் செஞ்சுடலாமா? சரி, இதுலேயே அந்த திசாபுத்தி காலங்கள் வரும்பொழுது தான் அடாப்ட் ஆகும் அப்படிங்கிற எண்ணம் வரும்பொழுது அப்பொழுது நம்ம தனித்துவமான பார்க்கும் பொழுது தான் நமக்கு 12 பாவங்களாக 12 மாதங்கள் 12 ராசிகள் 12 என்று பிரித்து கொண்டு இந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை கொண்டுதான் நமக்கு ஜோதிடத்தில் பாவங்கள் லக்ன ராசிகளையும் ராசி மண்டலத்தை உருவாக்கின்றார்கள். இந்த ராசி மண்டலத்தில் ஒரு நாளில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி பலன்களை கூற முடியாது என்ற நோக்கத்திலிருந்து தான் லக்னத்தை நமக்கு தீர்மானித்தார்கள். இந்த ராசி மண்டலம் என்பது நாம் பயன்படுத்தக்கூடிய ராசி சக்கரம் என்பது இது உளவியல் ஜோதிடம் முண்டை அஸ்ட்ராலஜி வருஷத்தை பாஸ் பண்ண செய்யக்கூடிய கட்டம் தான் இந்த ராசி சக்கரம். இந்த ராசி சக்கரத்தில் உள்ள கிரக சேர்க்கையை நாம் பயன்படுத்தி கொண்டு நம்ம கூறுவது அபத்தமான முடிவு. எவ்வாறு சித்திரை மாதம் 1ஆம் தேதி வந்தாலும் 0 டிகிரியில் பூமியினுடைய குத்து கதிர்கள் விழுகும் பொழுது நம்ம சித்திரை மாதம் என்கிறோம், அதே போல பங்குனி மாதம் வரை ஒரு வருடத்தில் மாதங்கள் 12 மாதங்களும் ஒரு எல்லை கோடுகளாக பிரித்து நம்ம இது உளவியல் ஜோதிடத்திற்கு மற்றும் பருவகால திருமணத்திற்கு என்ற கட்டத்தை நாம் தனி மனித ஜாதகத்தை பயன்படுத்தும் பொழுது லக்னம் என்ற அமைப்பினை உருவாக்கின்றோம். இதில் என்ன கூறு? அடிப்படை கூறு, ஒரு நாளில் லக்னம் உருவாது சூரிய உதயத்திலிருந்து 2 மணி நேர இடைவெளியை நாம் குறிப்பிட்டு அன்றைய தினம் ஒரு லக்னமாக நாம் பாவித்து நாம் கொண்டு போடுகின்றோம். அவ்வாறு 2 மணி நேரத்தை நம்ம இடைவெளியை கொண்டு போகும் பொழுது இந்த பாவகம் என்று கொண்டு போகும் பொழுது பார்த்தீங்கன்னா
சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறந்தவர்களும் 8ஆம் தேதி பிறந்தவர்களும் இந்த ராசி மண்டலம் என்பது கற்பனையாக நாம் அமைக்கப்பட்டுள்ள பருவகால சூழ்நிலையை மட்டும்தான் தீர்மானிக்கும் ஒழிய தனி மனிதனுடைய எண்ணம் செயல் இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு மனிதன் வந்து 28ஆம் தேதி பிறந்திருக்கிறான், அவனுடைய லக்னம் வந்து சித்திரை மாதம், அவனுடைய லக்னம் வந்து மேசமாக இருந்தாலும் அவனுடைய டிகிரிகள் எங்க இருக்கும்? அதனால் இந்த கோளாறுகளை நம்ம பயன்படுத்துவதை விட நாம் வந்து பாவக ஆரம்ப முனை என்ற கட்டத்தை நம்ம பயன்படுத்தக்கூடிய அமைப்புக்கு நம்ம வந்து தள்ளப்பட்டுள்ளோம். இதில் நாம் இன்னொரு விஷயத்தை நாம் குறித்திருக்கின்றோம். ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி என்ற கூடிய சார அமைப்பு சரியா இல்ல இந்திய ஜோதிடம் என்பது சமகால பகுப்பு முறையை பயன்படுத்தக்கூடிய அடிப்படை கூறு. இந்த அடிப்படை கூறை நீங்கள் சற்று அறிவியல் கண்ணோட்டத்தில் சற்று யோசிச்சு பாருங்கள். இப்பொழுது ஒரு ஜோதிடம் கணிப்பதற்கு ஒரு லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் என்ற ஒரு அச்சம்சம் தீர்க்காம்சம் தேவைப்படுகின்றது. இது எதற்கு என்று தேவைப்பட்டால் நீங்கள் நம் நிலநடுக் கோட்டு பகுதியிலிருந்து வடக்கே எத்தனை டிகிரியில் இருக்கின்றோம் என்பது அச்சம்சம். இந்த சூரிய ஒளியினுடைய ஆற்றல் தீர்மானிப்பது பார்த்தீங்கன்றால் நேரத்தை கணிப்பது தீர்க்காம்சம் என்ற 2 வேறுபாடுகள் கோட்டுகளை கொண்டிருக்கிறோம். அவ்வாறு இருக்க ஒரு ஜாதகத்தை நாம் நிலநடுக் கோட்டு பகுதியில் 0 டிகிரியில் நம்ம போகும்பொழுது நீங்கள் இந்த பூமி பார்த்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில் கோள வடிவில் உள்ளது என்று மட்டும் கற்பனையாக நாம் செய்து கொண்டு ஆய்வு செய்தால் அது பத்தாது. அதை அறிவியல் நோக்கத்தோடு நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம இப்போ இங்க 11 டிகிரி இருக்கிறோம், 22 டிகிரி 32. அப்பொழுது இந்த பூமி பந்தை சம பாவங்களாக பிரிக்கும் பொழுது நமக்கு எப்பொழுது சம பாவங்களாக உள்ள பாவங்கள் நமக்கு கிடைக்காது. ஆகினால் நான் ஜோதிடத்தை குறை கூறுவதில்லை, சற்று யோசிச்சு பாருங்கள். சமகால சம பகுப்பு முறை என்பது ஜோதிடத்தினுடைய ஆரம்பகால கண்ணோட்டமுடைய இப்பொழுது நடைமுறையில் அறிவியல் ரீதியாக நீங்கள் பயன்படுத்தப்படும் பொழுது அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் என்பது உங்களுக்கு தெள்ள தெளிவாக நமக்கு தெரியும். அவ்வாறு இருக்க சமகால சரி இதை மட்டும் நீங்கள் குறிக்கிற பூமியினுடைய பருவகால வேரியேஷன் ஆகிய உத்தரையானம் தட்சான காலத்தில் அதனுடைய பூமியினுடைய ரெகுலேஷன் தெரியும். இப்போ ஜூன் மாதம் 22ஆம் தேதி இருக்குன்னா வட துருவத்தில் பகல் பொழுது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தென் துருவத்தில் டிசம்பர் மாதம் இவ்வாறு வேரியேஷன் ஆகும் பொழுது அப்போ நீண்ட கால ராசி குறுகிய ராசி இதெல்லாம் பூமியினுடைய தகவமைப்புக்கு தகுந்தால் பொழுது அமையும். இப்போ இந்த லேண்ட்ஸ்கூல் தகுந்த மாதிரி தானே பருவ காலங்கள் ஜூன் சைடு ஒரு மாதிரியாகும். நிலநடுக் கோட்டு போயிடுவாங்க, தட்பவெப்ப நிலையிலே வேறுபாடு அடைய தான் செய்யும். இதை தான் தனி மனித ஜாதகத்தில் லக்னமாக நம்ம பாவித்து இப்போ எப்படி ஒரு நாளில் 24 மணி நேரம் என்று கணக்கிட்டாலும் அதில் பகல் 12 மணி நேரமும் இரவு 12 மணி நேரம் என்று சமகாலமாக அமையாது. அவர் இருக்க ஜோதிடத்தில் மட்டும் எப்படி 12 பாகங்கள் சமமாக இருக்கும் என்ற கான்செப்ட் நம்ம போகிறது. இதிலேயே நம்மளுக்கு அடிப்படை தகுந்த நீங்களே பாருங்கள், இயற்கை ஒன்றி சென்று பாருங்கள். எப்பவுமே பகல் பொழுது சரியாகவும் இரவு பொழுது சரியாகவும் இருப்பது இல்லை. அதனால் இந்த கான்செப்ட் பாவக முனை எனப்படக்கூடிய முனைவை பயன்படுத்தி தான் நீங்கள் ஜாதகத்தில் மட்டும் நீங்கள் அச்சம்ச ரேகாம்சம் என்று குறிப்பிட்டு கொண்டு நம்ம சமபாக பகுப்பு முறையை பயன்படுத்துவது முற்றிலும் தவறான விஷயம். நீங்கள் அவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்றால் இந்த உத்தரையான தச்சானம் என்ற காலம் நீங்கள் குறிப்பிடக்கூடிய காலத்திற்கு வேறுபாடே இல்லாமல் அனைத்திடமே சமகால பொழுதாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த பாக அமைப்பு பயன்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சற்று யோசிச்சு பாருங்கள். சரி, இப்பொழுது ஜோதிடத்தில் பலன் கூறுவதற்கு முன்பாக நாம் இந்த பருவ காலங்களை 4 விதமான பருவ காலங்களை நமக்கு குறிப்பிடுகின்றோம். எப்பொழுது கோடை காலம், அடுத்தது காற்று காலம், மழை காலம். இந்த மழைக்காலம் பனிக்காலம், குளிர்காலம் மனிதனுடைய டெமல்ஸ் ஆயிருது. இந்த பருவ காலங்களை போலதான் மனிதனுடைய கேந்திரங்கள் அறம், பொருள், இன்பம், வீடு என்ற 4 விதமான இந்த கோட்பாடுகளை கொண்டு தான் இந்த ஜோதிடம். இதில் சந்திரனுடைய நிலை, இது பௌர்ணமி சந்திரனா இருக்கட்டும், அமாவாசை சந்திரனா இருக்கட்டும், சந்திரன் எந்த ஒரு கோட்பாட்டில் ஆனாலும் இருக்கட்டும், நமக்கு பூமியினுடைய பருவ காலங்கள் சூரிய கதிர்கள் 2 துருவத்திலும் ஒரு துருவத்திலும் இந்த துருவத்தில் விழாத போக கூட உயிரினுடைய வாழ்வியல் முறையும் சூழ்ச்சியும் அந்த சூழ்நிலை பலனையும் தீர்மானிப்பது எது? இந்த நில ஒளியில் தான் எல்லாம் நடப்படுகின்றது. அதனால் நிலவு மட்டும்தான், சந்திரன் மட்டும்தான் பூமிக்கு டிரான்ஸ்மிட்டராக இருப்பது போல தனி மனித வாழ்க்கையில் இந்த நட்சத்திரங்களுடைய ஆற்றலுடைய தொகுப்புகளை நமக்கு திசாபுத்தி வாயிலாக அமைக்கின்றது. அதனால தான் சந்திரனுக்கு நம் திசையை ஆரம்பித்து அந்த திசையிலிருந்து கிரகங்கள் நம்ம திசாபுத்தி வாயிலாக அடிப்படையெல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணி இந்த 9 இந்த கற்பனை கோளாகிய ராகு கேதுகளுக்கு நம்ம கிரக பயிற்சி கொடுத்து நம்ம அமைச்சு நம்ம சுத்த விட்டுருக்குறோம். புரியுதுங்களா? இதுல அடிப்படையாக நம்ம உள்ளபோது சந்திரன் நீ ஒரு டிரான்ஸ்மிட்டர், ஒரு பிறக்கிற குழந்தைக்கு உதாரணமாக ஒரு மேச லக்னம், மேச ராசி எடுத்துக்கொள்ளுங்க, அசுவினி நட்சத்திரே பிறக்கட்டும். அந்த குழந்தையுடைய சந்திரன் அங்கேயே நிலையா இருந்தா அடுத்த ராசி உங்களுக்கு எதை வச்சு கொடுக்கும்? சந்திரன் என்ற ராசி தானே கொடுக்குது. அப்ப அடுத்த ராசிக்கு நீங்க நகரும் பொழுது அப்ப சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உள்ள சாரங்கள் பரணத்தின் ஆற்றலை தான் நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். இதுலயே உங்களுக்கு வேரியேஷன் ஆகுது. அதனால் சந்திரனுடைய நிலை என்பது நம்மளுக்கு சரியில்லாத, அதனால சந்திரன் யோகத்தை செய்யும், அவயோகத்தை செய்யும் என்று கூறுவதெல்லாம் இல்லை. ஒரு மனித ஜாதகத்தில் பலன்களை கூறுவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட கணிப்பு முறை அனைத்துக்குமே நட்சத்திரம் என்பதுதான் நம்ம உதாரணமாக ஒரு ரோட்டில் வண்டி வாகனத்தை நம்ம செலுத்துகின்றோம்.
அந்த வண்டி வாகனம் செல்லும் பொழுது இந்த வண்டி தான் நாங்கள் வந்து கிரகமாக வண்டி வாகனம் செல்லும்போது பூமியினுடைய ஒரு பாலம் வருகிறது, ஆறு வருகிறது, இயற்கை குறிக்கின்றது, அல்லது ஒரு 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 கரடமுடான சாலைகள் வருகிறது. அப்போ இந்த சாலைகள் வந்து இந்த சாலைகளை வந்து நாம் கடக்கும் பொழுது அந்த சாலையினுடைய காரத்துவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்முடைய வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ அதனுடைய பலன்களை வழங்கவோ இதை வந்து முற்பட முடியும். அவ்வாறு இருக்க கிரகங்கள் என்பது ஒரு வீட்டில் இருந்தது அது சுபத்துவம் பாவத்துவம் அடைவதற்கு முன்பாக அந்த இடத்தினுடைய பொட்டன்சியலை எடுத்து தான் உங்களுக்கு வந்து பலன்களை தர வேண்டும். எப்படி இயற்கை என்பது எப்படி எப்படி தருகின்றது? சரி, இன்று மற்றொரு விஷயத்தை நம்ம யோசிப்போம். இப்பொழுது நம்முடைய பள்ளி பருவத்தில் உள்ள அனைத்து மாணவர்களையும் ஒரு ஒரு எல்கேஜி படிக்கும்போது ஒரே கரிகுலத்தில் நம்ம கொண்டு போய் சென்று மாணவர்களை நம்ம வந்து ஒரே ஆசிரியர், ஒரே பாடத்திற்குனா ஒரே சூழல், ஒரே ஒரே அட்மாஸ்பியர் படிக்க வைக்கின்றோம். அதில் அடாப்ஷன் திறமை எவ்வளவு இருக்கும்? 10வது வரை பொதுக்கல்வி கொடுக்கணும், அதுக்கு மேல அவருடைய சிந்தனைகள் வந்து வேரியேஷன் ஆகி தான் போயிட்டே இருக்கும். அவர் இருக்க ஒரே வாத்தியார் பாரத்தினர் அனைவருக்கும் இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவருடைய கண்ணோட்டத்தில் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி படிச்சு ஒரே மாதிரி துறையில் முன்னேற முடியுமா? சற்று யோசிங்கள். மனிதன் என்பது வந்து இது வந்து ஒரு தொழிற்சாலையில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள் கிடையாது. ஒரே மாதிரி அளவு கொண்ட பொருட்களை நம்ம உருவாக்கி இது ஒரே மாதிரி தான் இருக்கும் என்று. அப்போது ஒரே ஆசிரியர் ஒரே கரிகுலத்தில் நம்ம பாடத்தை நடத்தினாலும் அவருடைய ஏற்கும் திறன் என்பது அவருடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி அவர் சிந்தனைகள், அந்த 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 குழந்தைகளுடைய வாழ்வில் சூழல்கள், குடும்ப சூழல்கள், அவருடைய பொருளாதார சூழல் இவற்றை சார்ந்துதான் அவருடைய இயக்கமும் சிந்தனையும் வேரியேஷன் ஆகும். அவருடைய உடல்நலம் இதெல்லாம் வந்து அதே போல இருக்க. சரி, சற்று இதையோட விட்டுவிடுங்க. சற்று உதாரணத்தையுடன் மீண்டும் உங்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன். ஒரு அக்ரிகல்ச்சரில் நம்ம வெவ்வேறு விதமான ஒரு சீட்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ட்ரேயில் எடுத்து நீங்கள் பரப்புங்கள், இல்லை ஒரு பாத்திலே எடுத்து நீங்கள் வந்து விதைகளை நடவு செய்யுங்கள். அப்பொழுது அந்த நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சயின்டிஃபிக்கலாக ஆராய்ச்சி பண்ணி விதைகள் எடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையல் எடுத்து ஒரே மாதிரி அட்மாஸ்பியர் வைங்கள். அந்த விதை நாற்றுகள் அனைத்தும் ஒரு அடிக்குள்ள ட்ரையல் நீங்கள் எடுத்து வைங்கள். அதனுடைய வளர்ச்சி திறனும் ஆய்வும் ஒரே மாதிரி நீங்கள் எல்லாமே மண் வளம் எல்லாமே எடுத்துக்கொண்டு அந்த ஒரு இடத்துல நீங்கள் வளர்த்து பாருங்க. அதனுடைய அனைத்து விதமான செடிகளும் ஒரே மாதிரியான ஈவென்ட்ஸான பலன்களை கூற முடியுமா? ஏன் கூற முடியாது? அது கூட ஆற்றல் எங்கிருந்து வருகின்றது அந்த செடிகளுக்கு? அப்ப அனைத்து கதிர்களுமே சூரியனுடைய ஒளியில் இருந்தால் நமக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து நடக்கின்றது. அப்பொழுது ஒரு அடிக்குள்ள ஒரு அடியில் இருந்த கதிர்களுடைய வேரியேஷனால அந்த பயினுடைய வளர்ச்சி வந்து குன்றவோ தோன்றவோ அடையக்கூடிய சூழ்நிலையை நாம் சந்திக்கும் பொழுது நம்ம வந்து தனி மனிதனுடைய வாழ்க்கைகளை வந்து நம்ம எண்ணற்ற ஜாதகங்களை நம்ம கொடுக்கக்கூடிய வேதிக் அஸ்ட்ராலஜியில் இருக்கிற 2 மணி நேரத்தில் ஒரு லக்னம் உருவாகின்றது. அந்த லக்னம் 2 மணி நேரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைவருக்குமே ஒரே ஒரே மாதிரி அமைப்பு தான் இருக்கும். நம்ம வந்து ராசி கட்டி இதுல எப்படி சுபத்துவம் பாவத்துவம் என்ற கருத்தை நீங்க அடாப்ட் பண்ண முடியும்? அப்ப அனைவருக்கும் ஒரே பலனை கூறிவிட முடியுமா? அவர் பலன் கேட்கறவங்களாம் அமைய முடியுமா? அப்பொழுது ஒரு தனி மனித ஜாதத்தை ஆய்வு செய்யும் போது அவனுடைய வாழ்வியல் திறங்களை தான் நீங்கள் வந்து ஆய்வு செய்ய வேண்டும். முதலில் வந்து உலக ஜோதிடத்திற்கு நமக்குள்ள தொடர்பை பெற முடியும். முன்றைய காலத்தில் வந்து பெண்ணின் திருமண வயது ஆரம்ப காலத்தில் 14ஆக இருந்தது, 16ஆக இருந்தது, 77 முன்பு 18 வயது என்ற வயது திருமணம், இப்போ 21. அப்பொழுது உளவியலுடைய நடைமுறைக்கும் நம்ம தனி மனிதருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் ஜோதிட அறிவியல் நம்ம கூற மேற்படும் மொழிய. இந்த உலகத்தில் உளவியல் ஜோதிடமும் தனி மனிதன் உள்ள சூழ்நிலை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தையும் தீர்மானிக்கும் ஒழிய கிரகங்கள் என்பது ஒரு வீட்டில் இருந்து விட்டால் இவன் யோகம் அவயோகம் என்று கூறுவது தவறு. இதிலும் சந்திரனுடைய சுபத்துவம் பாவத்துவம் என்பது கூறுவது முற்றிலும் தவறான ஆய்வு என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. சந்திரனுடைய திசாபுத்தி வேலையாக சந்திரன் நிகராமல் உங்களுக்கு எவ்வாறு சந்திரனுடைய கோட்பாடு இருக்கும்? இங்க பிறகு ஒரு விதையே பூமியில் போடுங்கன்னா அது முளைத்து வருகின்றது. அந்த விதைக்கும் பொழுது ஒரு லக்னம் என்பது பூமியில் உருகின்றது. அந்த செடி மரமாக வளர்கின்றது. அப்ப செடி நீங்கள் சொல்லுங்க, ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். அப்ப லக்னமும் உயிரும் உருவாகும் பொழுது ஒரு குழந்தை உருவாகின்றது. அதில் வந்து லக்னமாகிய உயிர் வந்து உடலில் ஒட்டி கொண்டே இருக்கின்றது. அப்போ உடல் வந்து வளர்ச்சி அடையும் பொழுது பல்வேறு விதமான காரணிகளை சந்திக்கிறது இல்லையா? ஒரு மரம் வளர்கின்றது. அந்த மரத்தினுடைய வயதை பார்க்கும்போது அதனுடைய விட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்து இதில் எத்தனை ரிங் இருக்குது என்று காரணம். அதே போல அதில் பல்வேறு விதமான வறட்சி, மேடு பள்ளங்கள் எல்லாமே நம்ம சந்திச்சு இந்த பருவ காலங்களை 4 விதமான பருவ காலங்களையும் ஒரு ஆண்டில் அது கடந்துதான் வர வேண்டும். அதே போல மனித வாழ்க்கையிலையும் ஆரம்பகால திசை உள்ள சந்திரன் நெகர்ந்து பல்வேறு விதமான பருவ காலங்களை வந்து சந்திரன் வந்து நெகர்ந்து நமக்கு வந்து டிரான்ஸ்மிட்டாக பலன்களை கூறும். நாம் மனிதன் கடக்காமல் என்ன செய்ய முடியும்? அவனுடைய பருவ காலங்கள் கடக்காமல் அவன் அப்படியே பிடிச்ச இடத்துல இருக்கும் என்றால் அவனுடைய வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்கும். அதுக்கு நீங்க உடல் என்ற கூறுபாடுகளை கூறுவது வந்து சற்று யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதுல வந்து நம்ம கூறும்போது சந்திரன் வந்து திசாபத்தி வாயிலாக நமக்கு வந்து கிரகங்களுடைய ஆற்றல்களை வந்து டிரான்ஸ்மிட்டாக நமக்கு வந்து கொடுத்துக்கின்றது. சரி, இதுலயும் விடுங்க. அன்றாட ராசி பலன் என்று கூறுங்க. எதன் அடிப்படையில் கூறுகின்றார்? சந்திரனுடைய அடிப்படையில் தான் நமக்கு வந்து புரிந்து ராசி பலன்களை கூறுகின்றோம். சரி, அப்பொழுது தனி மனித ஜாதகத்தில் நம்ம பாவக ஆரம்ப முனையை எதன் மூலியமாக பயன்படுத்த வேண்டும்? நட்சத்திரத்தின் வாயிலாக பயன்படுத்தி தனி மனித ஜாதகத்தை நாம் கையாளும் பொழுது நட்சத்திரத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை இருந்தால் மட்டும்தான் அதனுடைய டிவிஷன் ஆஃப் பிரித்து பாவ பகுப்பு முறையை பிரிக்க வேண்டும்.
நீங்கள் வந்து அவ்வாறு பிரிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு எதுக்கு அச்சம்சம் ரேகாம்சம்? நீங்கள் வந்து பொழுது எப்பயுமே பார்த்தீங்கன்னா பூமியோட ரெவல்யூஷன் ஆகாமல் சமகால பொழுதாக இருக்க வேண்டும். பூமி வந்து அந்த ஈக்குவட்டர் ரீஜன் வந்து இருக்கக்கூடிய அந்த அச்சம்சம் இதை பயன்படுத்தக்கூடிய அஸ்ட்ரானமிக்கல் டேட்டாவுக்கும் மனிதனுக்கு என்ன தொடர்பு? பருவ காலங்கள் என்பது நிலநடுக்கோட்டு வெப்பமண்டல பகுதியாகவும் ஜூன் சைடு இருக்கக்கூடிய நார்தன் சதன் சைடு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் ஒரே விதமான அமைப்புகளை உருவாக்க முடியுமா? அதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கையும். ஒரு மனிதன் நீங்க சொல்லுகிற காலதேச யூக வர்க்கம் என்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துகின்றோம். அதே போல ஒரு குழந்தையினுடைய ஆரோக்கியம், ஒரு மனிதன் வந்து அரசியல் அரசியல் சார்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அவனுடைய சூழல் வந்து தீர்மானிக்க வேண்டும். ஒரே நேரத்தில் 2 குழந்தைகள் பிறந்தாலுமே இல்லை அடுத்தடுத்த நிமிஷத்தில் 2 மணி நேரத்தில் பிறந்த குழந்தைகள் அனைவருக்கும் ஒரே ஜாதகமாக தான் இருக்கும். இந்த பூமியில் எண்ணற்ற ஜாதகங்கள் வந்து இப்ப நீங்க இங்க சொல்லக்கூடிய வந்து இந்த சாதாரண முறையில் வந்து எதுவுமே மாறி போறதில்லை. 13 நிமிட இடைவெளியில் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி அமைந்துதான் அந்த அமைப்பு இருக்கும். அது வந்து நவம்ச அடிப்படையில் இருக்கும். நீங்க சொல்லக்கூடிய ராசி அமைப்பில் 2 மணி இடைவெளியில் லக்னம் கூட மாறுவதில்லை. அதில் இருந்த பிறந்த குழந்தைகள் அனைத்துமே வெவ்வேறு வேறு அட்மாஸ்பியர்ல தான் வளர்வார்கள். அப்பொழுது அவங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல் மற்றும் அவருடைய சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் அவர்கள் வந்து ஒவ்வொரு துறையிலும் முன்னேறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் ஒரு ஜாதகத்தை, தனி மனித ஜாதகத்தை வைத்துக்கொண்டு இவர் இப்படித்தான் இருப்பார் என்று கூறுவது என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விதி. ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து சிந்திக்கும் ஆற்றல் உள்ளது. சரி, நாம் அனைவருமே ஒரே பேருந்தில் ஒரே இலக்கை நோக்கி நம்ம சென்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு இருக்க அதில் உள்ள மனிதனுடைய சிந்தனை என்பது வெவ்வேறு விதமான சிந்தனைகள் தான் இருக்கும். சரி, சற்று உதாரணமாக இன்னும் கூட சொல்லுகின்றேன். ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் வசிக்கக்கூடிய கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அவருடைய தனித்துவமான சிந்தனைகள் வந்து ஒரே மாதிரியாக அமைவதில்லை. அவருடைய பார்வை, சிந்தனை, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், கலாச்சாரங்கள் அனைத்துமே வேறு விதமாகத்தான் தோன்றும். ஆகினால் இதன் அடிப்படையில் வரும்போது ஒரு ராசியில் உள்ள கிரக அடைவுகளை மட்டுமே நாம் வைத்துக்கொண்டு இது சுபத்துவம் பாவத்துவம் என்று கூறுவது இயல்பு. அது தவறான முடிவு என்பது என்னுடைய கண்ணோட்டம். சரி, மேலும் நாம் வந்து பார்த்தீங்கன்றால் ஒரு காலை பொழுது, இரவு பொழுது நம்ம பாவத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு லக்ன பாவம் என்பது நீங்க காலை 6 மணிக்கு கொடுத்தல அதற்கு ஆப்போசிட் என்ன பண்ணுது? மாலை 6 மணி 9 7ஆம் இடத்துல லக்னம் இழந்து கூடியிருந்தது. அப்ப ஒரு லக்னத்தை வந்து ஆரம்ப காலத்தில் நீங்கள் இரவில் பிறந்தாலும் பகலில் பிறந்தாலும் அந்த அந்த காலை பொழுதிலிருந்து அடுத்த பொழுது 6 7 மணி வரணும் பார்த்தீங்கன்னா இந்த பாவங்கள் வந்து எதை சார்ந்து இயங்குகிறது? லக்னத்தை சார்ந்து இயங்குகின்றது. உன்னுடைய இடம், நான், லக்னம் என்பது நான், என்னுடைய பொருள், என்னுடைய கண். 3ஆம் இடம் வந்து என்னுடைய சிந்தனை, என்னுடைய தாய், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய காதல், என்னுடைய வெற்றி. நீங்க வந்து அந்த பகல் பொழுதை விட்டு அடுத்த அட்மாஸ்பியருக்கு நீங்க வந்து இரவு போகும்போது அங்க ஒரு துணை தேவைப்படுகின்றது. வெளிச்சம் என்ற துணை, அங்க ஒரு விண்மீன் என்ற துணை. அப்ப வெளிச்சம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை என்பது கண்கள் இல்லாமல் ஏற்படுகிறது. நீங்கள் பிறந்த பொழுதிலிருந்து அடுத்த பொருளை நீங்க ஒரு மனைவி, உங்களை சமுதாயம் சார்ந்த அங்க அடுத்தருடைய இருவர் சார்ந்த விஷயத்துக்கு அடுத்தருடைய துணை தேவைப்படுகிறது. நீங்கள் வெளிச்சத்துக்கு போது விண்மீன்களை வேண்டும், உங்களுக்கு டார்ச் லைட் வேணும், பந்தங்கள் வேணும். அப்ப இந்த சமுதாயத்தை நீங்க இயக்கும் பொழுது சமுதாயம் சார்ந்த சிந்தனைகள் அங்க துணை தேவைப்படுது. 8ஆம் இடம், துன்பங்களை வந்து நீங்களே ஏற்படுத்தினாலும் அந்த துன்பத்திற்கு உண்டான எவிடன்ஸ் பொருட்கள் இந்த சமுதாயத்திலிருந்து கிடைக்க வேண்டும். நீங்கள் பயணம் செய்தாலும் அடுத்தருடைய துணை உதவிகள் தேர்வு, தொழில் செய்தாலும் நீங்களே தொழில் பண்ணி வச்சுக்க முடியுமா? அப்ப அடுத்தருடைய இருவர் சார்ந்த விஷயமாக அங்க தோன்றுகின்றது. நண்பர்கள், நம்முடைய ஆத்மாக்கள் எல்லாமே ஒருவர் சார்ந்த இருவர் சார்ந்த இருக்குது. அப்ப 2 பொழுதும் 2 கலாச்சாரங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை. அதனால வந்து இதுல வந்து இன்பம் துன்பம் என்று கூறுவது எல்லாமே அவருடைய வாழ்க்கை சூழல் நடைமுறையில் தான் இருக்கும். ஒரு பிறப்பிலே உதாரணமாக ஒன்று பிறக்கும் சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா நான் சாதாரணமாக ஒரு இடத்தில் ஒரு மீனவன் பிறக்கின்றான். அவனுடைய வாழ்வை சூழலில் கடலை சார்ந்து இருக்கும்போது கடலை சார்ந்த சிந்தனைகள் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கும். ஒரு விவசாயத்தை சார்ந்த சிந்தனைகள் இருக்கும். அவருடைய ஆசிரியர் அப்போது ஆரம்பகால சூழல் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆகினால் ஒருவர் அரசியல் அரசியல் சார்ந்து இயக்கும் பொழுது அவர் அரசியல் களத்தில் இயங்கிறதுக்கான சூழல் இருக்கும். இல்ல துரதிருஷ்டவசமாக அவருடைய வாழ்க்கை இழுத்து கொண்டு போக சூழல் இருக்கும். ஒரு ஜோதிடர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காலத்தின் கட்டாயமும் சூழல், தனி மனிதனுடைய வாழ்க்கை அந்த சூழ்நிலை என்ற பருவங்கள் தான் தீர்மானிக்கும் ஒழிய மனித வாழ்வில் நடைமுறை என்பது நம்ம ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வந்து தீர்மானிப்பது வந்து தவறான அமைப்பு. உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு பாவம் என்பது பல்லாயிரம் கிலோமீட்டர் கடந்த பாவ பகுப்பு செய்கின்றோம். நீங்க உதாரணமாக நீங்கள் ஒண்ணு வேண்டாம், நீங்க ஒரு கிலோமீட்டர் உள்ள ஸ்கொயர் ஃபீட்டை எடுத்து அது ஒரு பாவமாக கருதுங்கள். பூமியில் அதில் ஆறுகள் வருகிறது, ஓடைகள் வருது, மலைகள் வருது, எல்லாம் வருது. அந்த இடத்தினுடைய ஃபேஸ் என்னது? இந்த மலை, ஆறு என்று குறிப்பிடுறதுல எது? அப்ப அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் பலனை கொடுக்கும். அங்க உள்ள நட்சத்திர சாரங்கள், ஜோதிடத்தின் நட்சத்திர சாரங்களை தகுந்த மாதிரி தான் நாங்கள் பலன்களை எடுத்து அதனுடைய அவுட்புட் கொடுக்க முடியும். ஒரு வாகனத்தை எடுத்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்க இயக்கின்ற அனைத்து இடத்துலையும் ஒரே மாதிரி அந்த பலனை கொடுத்துட முடியுமா? அப்பொழுது நட்சத்திர உள்ள கிரகங்கள் ஆற்றல்கள் அதை பயன்படுத்திதான் மனிதன் வந்து தனி மனிதனுடைய ஜாதகத்தை வந்து அடிப்படை செய்கின்றான். முதலில் வந்து நம்மளுடைய
வேதிக் அஸ்ட்ராலஜியில் உள்ள குறைபாடுகள் உள்ள விஷயங்கள் நீங்கள் வந்து முறையாக வந்து பிளஸ்ரிஸ் கால்குலஸில் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிளஸ்ரிஸ் கால்குலஸ் பாவ பைப்பினை நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் உள்ளக்கூடிய சமபாவ இடைவெளியை நீங்கள் பயன்படுத்துவதில் எவ்வளவு பெரிய தவறான விஷயம் இருக்கிறது. அப்புறம் எதுக்கு உங்களுடைய இதுல டாப்ல லாட்ஜ்டியூட் லேண்டிடியூட் உங்களுடைய அம்சம் தேவையே இல்லையே, நீங்கள் போட்டுக்கொள்ளாமே. சமகால பகுப்பு நீங்க பூமியினுடைய பகல் பொழுது இரவு பொழுது எல்லாம் சமமாக இருக்கின்றதா? அதனால் பலன்களை கூறும் பொழுது பலன்களை நம்ம எவ்வாறாலும் கூறுவதற்கு முன்பாக பாவகம் என்பது பாவக ஆரம்ப முனை மற்றும் தனி மனித ஜாதகத்தில் பாவகங்கள் என்பது முக்கியம். அதில் உள்ள ராசி அடைவுகளில் உள்ள பாவங்கள் வந்து நம்ம பருவ காலங்களில் நம்ம தீர்மானிக்கின்றது. நம் உடலில் பார்ட் ஆஃப் லைஃப் எல்லாமே ஒரு ஜங்ஷன் ஆஃப் இயல்புல தான் இணைந்து கொள்கின்றது. நம்ம கன்ஜக்ஷன் என்ன கூடியது? சூரியன் ஒவ்வொரு பாடி ஆஃப் நம்ம இதில் கூட பாடி ஆஃப் பார்ட்லிங் பிடிக்கும்போது சூரியன் என்பது இணைப்பு நட்சத்திரம். ஒரு முதல் லக்னத்தை சூரியன் வந்து இணைக்கின்றது. சூரியன் எதை இணைக்கின்றது? சூரியன் முதல் வீடு தலைமை பொறுப்பையும் அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் இரண்டுமே இயங்கும் போதுதான் அங்க வந்து அரசு அமைப்பு நல்லா இருக்க வேண்டும். இரண்டாவது இராணுவ கட்டமைப்பு என்பது பொருளாதாரமும் அவனுடைய சிந்திக்கும் ஆற்றல் போன்றவற்றை அவன் இழந்து இருக்கும்போது தான் அங்க சிந்திக்கும் போது குருவானது சுபத்துவமும் பொருளாதார பற்றும் உள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தானே இந்த காலச்சக்கரத்துல திரிகோணமாக நம்ம கொட்டக்கூடிய இந்த 3 கிரகங்களுடைய சாரங்களுடைய அமைப்பு கன்ஜக்ஷனாக இருக்கும் பொழுது இது உலகில் ஜாதியில் உள்ள பருவ காலங்களை தீர்மானிக்கின்றது. அதே போல மனிதனுடைய வாழ்வியல் வந்து இந்த ராசி சக்கரங்கள் என்பது அவனுடைய குணங்கள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே மாதிரி குணங்கள் இருப்பதில்லை. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அவனுடைய மனசு வந்து வேரியேஷன் ஆகின்றது. அதனால் சந்திரனுடைய நிலைமையை எடுத்துக்கொண்டு இந்த அமாவாசை சந்திரன் இந்த பௌர்ணமி சந்திரன் என்று கூறிவிட்டு சந்திரனுடைய அமைப்பு என்று கூடுவது வந்து முற்றிலும் தவறான விஷயங்கள். சந்திரன் தான் நமக்கு வந்து டிரான்ஸ்மிட் பலனை சூழ்நிலையை அமைத்துக் கொள்கின்றது. இந்த பாவ இடைவெளியில் வந்து சந்திரனுடைய நகர்வு என்பது இல்லாமல் ஜோதிடத்தில் பலன் கூறுவது என்பது முற்றிலும் தவறான விஷயமாகும். நீங்கள் ஒரு கிரகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பாவத்தை இன்னொரு பாவத்தை நீங்க அமைத்து கொண்டு அந்த சந்திரன் டிரான்ஸ்மிட்டா வராமல் எப்படி உங்களுக்கு வந்து திசாபதி பலன்களை கொடுக்க முடியும்? நீங்கள் கூறுவது போல லக்னம் உயிராகவும் சந்திரன் உடலாகவும் இருக்கும் பொழுது அந்த வளர்ச்சி அடையாமல் சந்திரன் ஒரே நிலையாக இருக்கின்றன, பருவ காலங்கள் மாறாமல் இருக்கின்றதா? அதனால் பஞ்ச பூதங்கள் என்பது நம்ம அனைவருமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நீர், நிலம், காற்று, ஆகாயம் எல்லாமே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் அனைத்துமே நம்மை சுற்றி தான் இயங்குகின்றது. நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணீராக இழுத்தால் இது வந்து என்ன பண்ணுகிறது? விருச்சிகமாக தண்ணீர் சேர்த்துக்கூடிய பாதகமாக உங்களுடைய டேபிளில் வந்து அமைஞ்சின்றது. ஓடக்கூடிய நீர் நீங்கள் வந்து கீழே ஊட்டினா அந்த நீர் என்ன பண்ணும்? மற்றவங்களுக்கு கொண்டு போய் உழந்திருக்கும். இன்றைய ஓடக்கூடிய சாக்கடை பேர் உள்ள நீர் என்ன பண்ணுகின்றது? ஒரு இடத்துல கலக்கின்றது. அது கடலாக மாறி நம்மை சுற்றி நம்ம ஏரி குளங்களாக வந்து சிரமமாக இருக்கக்கூடிய அமைப்பை நம்மளுக்கு காட்டுகின்றது. அதே மாதிரி காற்று வந்து சிரமமாகவும் உபயமாகவும் திடீரென்று அடிக்கூடிய தென்றல் நம்ம அடிக்கூடிய தென்றலாகவும் சிரமமாகவும் உபயம் என்ற 3 விதமான கோட்பாடுகளே இருக்கின்றதுனால பஞ்சபூதங்கள் நீங்க வந்து எங்கேயுமே அலையவில்லை. உங்களை சுற்றி நீ காமன் வாழ்க்கையில நீங்க வந்து அன்றாட லைஃப்ல அன்றாட டே டு லைஃப்ல நீங்க பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் முதல்ல வந்து நாடி ஜோதிடம் என்பது உளவியல் சார்ந்த விஷயத்திற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இங்க வர்க்க சக்கரங்கள் என்று பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் நம்ம வந்து ஜோதிடம் என்பதே பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஒரு முழுமை பெறாத தொகுப்பு தான். அவர்கள் கண்ணோட்டத்தில் அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்து எது சரி தவறு என்று சிந்திப்பதில் உள்ள அனைத்து விதமான பயன்பாடுகளும் வந்து மனித சிந்தனைக்கு தகுந்த இருக்கும். நான் உதாரணமாக சொன்னது போல ஒரே கரிகுலத்தில் ஒரே பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளாகவும் ஒரு குறிப்பிட்ட வயதானாலும் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் எடுத்து போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரே காலத்துவத்தில் வந்த குழந்தைகளுடைய படிப்பை தீர்மானிக்க முடியவில்லை. ஒரே சூழலில் உள்ள விதைக்கப்பட்ட விதைகள் அனைத்தும் ஒரே மாதிரி அந்த வளர்ச்சியுடன் வளருவது இல்லை. அதே போல இருக்கும் பொழுது மனிதனுடைய சிந்தனையும் எப்போது நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி பாவத்தில் இருந்தால் எப்படி அமையும் என்பது கருத்தை கூற முடியும். அதனால் நட்சத்திர சாரங்கள் இல்லாமல் ஜோதிடத்தை வந்து நம்ம வந்து பகுக்க முடியாது. நட்சத்திர சாரங்கள் இல்லாமல் நீங்கள் அளவுகோடுகள் செய்வது இந்த பருவ காலங்களை தீர்மானிக்கக்கூடிய இயற்கை சார்ந்த விஷயத்துக்கு இல்லை. ஜோதிடம் உருவாவதற்கு முன்பே நம்ம பருவகாலம் சார்ந்த விஷயத்தை வைத்து தான் மனிதனுடைய தனிநபர வாழ்க்கையில வந்து ஜோதிடத்தை அறிய முறிகின்றோம். நம்ம இந்திய ஜோதிடத்தின் கொடை என்றால் என்ன? மற்ற தசாபதியில் இருந்தாலும் விம்சோத்திரி தசை என்ற ஆண்டு வருட கணக்கும் ராகு கேது என்ற நம்முடைய கர்மாக்களுடைய காரகங்கள். இந்த கர்மாக்கள் நிழல் கிரகம். நிழல் என்றால் நீங்கள் என்று எங்கேயோ ஓடி எங்கேயோ ஒளிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நிழல் என்பது நம்முடைய கர்மாக்கள் நம்ம செய்யக்கூடிய விதையும் நீங்க எங்க போனாலும் நீங்க ஒரு கையை ஆட்டினாலும் காலை ஆட்டினாலும் அந்த பூமியில வந்து நிழலாக தான் படுகின்றது. அதனால் முன்னோர்கள் அதை வைத்தான். அதனால் ஜோதிடம் என்பது முற்றிலும் ஒரு ஆய்வுக்கு உட்படக்கூடிய தொகுப்பு. மேலும் மேலும் இதனை சீர்படுத்தி அமைய வேண்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர கூட்டங்கள் இல்லாமல் கிரகங்களுடைய நகர்வு இல்லை. இந்த கிரகங்களுக்கு வந்து அடிப்படையாக உள்ள குணங்கள் கிரகங்கள் என்னதான் குரு சுபத்துவமாக இருந்தாலும் அது எந்த வீட்டில் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்ற அடைவை பொறுத்து அது சுபத்துவமா பாவத்துவமா என்ற அமைப்பை அங்கே எடுக்க வேண்டும். சந்திரன் என்பது நட்சத்திரம் வாயிலாக நமக்கு வந்து டிரான்ஸ்மிட்டை கொடுத்தாலும் சந்திரன் தான் நமக்கு வந்து பருவ காலங்களை தீர்மானிக்கின்றது. மனிதன் ஒரு பிறக்கும் பொழுது
அவனுடைய வாழ்க்கை சூழலை நம்ப அவட அடிமையாகவும் கஷ்டப்பட்ட அமைப்பில் எதுவுமே இல்லாத ஊரை விட்டு ஒதுங்கி இருப்பான். அவனுடைய குறிப்பிட்ட காலம் வந்தோடனே அவனுக்கு பணம் கிடைச்சா போதுண்டாப்பா சொன்ன ரெவல்யூஷன் ஆகி ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து ஆன்மீக வகையில் பொருள்பற்றலாம வகையில் மேலும் அவன் வந்து உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பான். இவ்வாறு சூழல்கள் வந்து மனித வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு கேட்டகரியில் 4 விதமான கேட்டகரிகளை பயன்படுத்துகிறது. ஒரு ஆண்டில் எப்படி 4 விதமான பருவங்களை ஒரு ஆண்டு சந்திக்கின்றதோ அதே மாதிரி மனித வாழ்க்கையும் அவனுடைய வாழ்வில் வந்து 4 விதமான கோட்பாடுகளை அவன் சந்திக்கத்தான் நேரிடும். அதே போல மனித வாழ்க்கை என்பது சூழல்களையும் சந்தர்ப்பங்களையும் பொறுத்துதானே அமையும். அதனால் நம்முடைய ஜாதகம் என்பது ஒரு ஜாதகத்தை வந்து திருமண பொருத்தமே இல்லை. இவர்கள் திருமண வயதை எட்டவில்லை நம்ம குறிப்பிட்டால் போடாமுட்டால் இந்த குழந்தை ஏற்கனவே திருமணம் ஆயுது பல பல இதோட தொடர்பு இருந்தது. நம்ம உதாரணமாக மலைவாழ் மக்கள் எடுத்துக்கணும், தோடர் இனம் மற்ற இளங்கள் படுகோசன் எடுத்துக்கணும். அவங்களுடைய கலாச்சார நிகழ்வுக்கு அவர்களுக்கும் அந்த ஜாதகத்தை நீங்க போட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவனுக்கு வந்து திருமண வயது 32 24 வயசு கிட்ட போடானங்களாம் அப்பயே இளமை காலத்திலே திருமணம். அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் தான் நம்ம ஜோதிடத்தை போய் ஆய்வு செய்ய வேண்டும். முதலில் அவனுடைய சூழல் ஒரு நல்ல தண்ணி எடுத்து சாக்கடை பக்கத்துல இருந்து என்ன போடும், நல்ல தண்ணியும் அந்த சாக்கடையுடைய போயிடும். அப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வில் சூழல் எவ்வாறு இருக்கின்றது, அந்த சூழல் எவ்வாறு டிரான்ஸ்மிட் பண்ணுகிறது, அவனுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கின்றது, அவருடைய தாய் தந்தையுடைய கரு அவங்க ஆரோக்கியமா இருந்து ஒரு குழந்தை பிறக்கின்றது என்பது அந்த சூழலை தீர்மானிக்கின்றது. இந்த லக்னம் என்பது சிந்தனைக்கும் செயலுக்கும். ஒரு பூமியை எடுத்து உதாரணமாக ஒரு பூமியில் வந்து பக்கத்தில் 2 விதமான விவசாயி, நீங்களுக்கும் ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கும், இல்ல ஒரு கோல்ஃப் மைதானத்தோட இருக்கும். ஒருவன் கிரிக்கெட் விளையாடுவான், ஒருவன் கால்பந்து விளையாடுவான், ஒரு பூப்பந்து விளையாடுவான். அப்போ ஒரே விதமான சிந்தனையில் அந்த மனிதன் போன ஒரே விதமான ஆக்டிவிட்டிஸ் தான் செய்கின்றான். அப்பொழுது அவனுடைய சூழல் வந்து எல்லாமே விளையாட வேண்டும் என்ற சூழல் வந்து அனைத்து மனிதர்களுக்கும் சூழல் ஒன்றாக அமையும். ஆனால் அவனுடைய சிந்தனையும் செயலும் வெவ்வேறாகத்தான் இருக்கும். அவ்வாறு ஜோதிடம் என்பது தனி மனிதனுடைய சிந்தனைக்கும் செயலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்க வேண்டுமே ஒழிய ஒரு ஜாதகத்தை வைத்துக் கொண்டு இவர் இப்படி இந்த கிரகம் இருந்தால் இவ்வாறு யோகமாக முடியும், அவ்வாறு யோகமாக முடியும், இவருக்கு பிரச்சனை வந்திருக்கும் என்று கூறுவதெல்லாம் அபத்தமான கூற்றினுடைய தவறு. அனைத்து விதமான சூழல்களும் அவனுடைய பொட்டன்ஷியல் லைஃபை பொறுத்தான் அமைமை தவிர அந்த பொட்டன்ஷியல் லைஃப் என்ற இருக்கக்கூடிய சூழல் தான் வந்து சூழலை தீர்மானித்தான் நட்சத்திரம். ஒரு மரத்தை நீங்க ஒரு 10 அடிக்கு ட்ரையில ஒரு மரத்தை எழுதோம்னா அந்த பூமியினுடைய அந்த எர்த் ஃபார்ம்ல உள்ள கெப்பாசிட்டியும் அந்த சன்ரைஸ் வரக்கூடியதான் சேர்ந்து அந்த ஒரு தாவரத்தினல் பிளான்ஸ் உருவாக்கின்றது. அதே போல மனித வாழ்க்கையில் உள்ள பலன்களை கூறுவதற்கு முன்பாக அதனுடைய பொட்டன்ஷியல் அமைப்பு, இந்த நட்சத்திரங்களுடைய சாரங்கள் தான் முக்கியம். பலன்களை கூறுவதில் அதிக முக்கியத்துவம். சாரம் பார்க்காமல் சோரம் போகும் என்று கூறக்கூடிய விதியின்படியே நம்ம எடுத்துக்கொண்டாலும் நட்சத்திர கூட்டங்கள் தான் இருக்கும். இதில் சுபத்துவம் பாவத்துவம் என்பதை எடுத்துக்கொண்டாலும் அது எல்லாம் நடைமுறையை நம்மளுக்கு ஒத்து வருகிறதா என்ற கண்ணோட்டத்தில் உங்களுடைய ஆய்வு கண்ணோட்டத்தில் நீங்களும் விளக்குங்கள். அதே போல மனித வாழ்க்கையில் ஒரு ஜாதகத்தை போல இன்னொரு ஜாதகத்தை இருப்பது இல்லை. இதை தீர்மானிப்பது யார்? அவனுடைய சூழலும் சிந்தனையும் தான் தீர்மானிக்கும். நீங்கள் வந்து ஒரே கான்செப்டில் ஒரே படிப்பை படித்த 2 பேர் வரலாம். அனைவருமே ஒரு IAS அதிகாரியாக கூட அந்த ட்ரைனிங் கேட்டகரியிலிருந்து வெளியே வரலாம். ஆனா அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் திறமை மற்ற நாலேஜ் எல்லாமே வேரியேஷனாகத்தான் இருக்கும். அதே போல தான் ஒவ்வொரு மெட்டீரியல் நீங்க உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பொருட்களுமே பார்த்தீங்கன்னா என்றால் அந்த பொருட்கள் அனைத்துமே ஒரே மாதிரி கேட்டகரியில் அமைப்பில்லை. அதுலேயும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகத்தான் செய்யும். அதனால் இந்த வேரியேஷனை பொறுத்து தான் மனித வாழ்க்கையில் ஒரு ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஒரு நிலைமையை நமக்கு கற்றுத்தரும். சரி அன்பர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மீண்டும் அடுத்த பதிவில் ஜோதிடம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.